ओ शब्दात्मिका सुविमलर्व्यजुषान्निधानम् उद्गीतरम्यपदपाठपतं च सम्मनाम् देवी त्रयी भगवती भवभावनाय वार्ता च सर्वजगतां परमार्तिहन्त्री. எல்லாருக்கும் நமஸ்காரம். நொச்சூரோடு வைதிக பாரம்பரியத்தை கொஞ்சம் சொல்றோம் சொல்லியிருந்தேன். அது சொல்றதுக்கு அதுக்கு முன்னால பொதுவா நம்மளோட வைதிக பாரம்பரியம் எப்படி வந்திருக்கு, எப்படி இருந்துட்டு இருக்குங்கிறது கொஞ்சம் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியும், வேதங்கள் தர்மத்துக்கு மூலம்னு சொல்லிட்டு இருக்கு. தர்மசாஸ்திரங்களும் வேதம் சொல்றது வேதோகிலா தர்ம மூலம். இந்த வேதங்களை நிறைய காலமா ரொம்ப ஸ்ரத்தையோட ஆதரத்தோட காப்பாற்றின்னு வந்திருக்கா. வேதம்னா என்னது? வேதம்னா ஆத்ம ஞானம். வேதோ நித்யாத்ம விஜானம். உள்ள இருக்கிற வஸ்துவ, நமக்குள்ள இருக்கிற வஸ்துவ, உள்ளேயும் வெளியிலேயும் எல்லாங்கேயும் நடந்திருக்கிற ஒரே ஒரு வஸ்துவ அழகா தெரிஞ்சுக்கிறது. அதுதான் வேதம். ஆனா இது தெரிஞ்சுக்கிறது அത്ര சுலபமா தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு சில மார்க்கங்களை சொல்லி அந்த மார்க்கங்களால தெரிஞ்சுக்கிட்டா அழகா அது உரைச்சிருக்கும், பிரதிஷ்டிதமா இருக்கும் அந்த தெரியல், அந்த அறிவு. அதுக்காக ரிஷிகள், மந்திர திரஷ்டாக்கள், அதாவது ரொம்ப அவனவன்லயே இருந்துட்டு உள்ள இருக்கிற வஸ்துவை பார்த்து தியானம் பண்ணி அது தெரிஞ்சுண்டு அதை அழகா தெரிஞ்சுண்டு அப்படி இருக்கிற அவஸ்தையில அவ சொன்ன நித்திய சத்தியங்கள், அதுக்கு மந்திரங்கள் சொல்லுவா. இந்த மந்திர சமூகம் தான் வேதம். அந்த டெக்ஸ்ட் மந்திரங்கள் சொல்றது பழைய சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இந்த புக்குகள் இல்லாட்டா டெக்ஸ்ட், இதுக்கு வேதம் சொல்லுவா. வேதங்கள் நிறைய இருந்திருக்கு ஒரு காலத்துல, நிறைய சாகைகள். அதுல கொஞ்சம் சாகைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. மொத்தமா இருக்கிற வேத சாகைகளை யாகத்துல உள்ள பிரயோகத்தை வச்சுக்கணும் நாளா பார்க்கறா. புராணங்கள்ல எல்லாம் வேதவியாசன் வேதத்தை நாளா பகுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ரிக்வேதத்திலேயே இது சொல்லி இருக்கு, நாளா பார்க்கலாம்ங்கிறத சொல்லி இருக்கு. யாகத்துல 4 பிரதான புரோகிதா ரித்விக்குகள், சீஃப் பிரீஸ்ட் 4 பேர். ஹோதா, உத்காதா, அத்வரியு, பிரம்மா. இவா 4 பேரும் ரொம்ப முக்கியம். இவா இருந்தா தான் யாகம் நடக்கும். தேவால யாகத்துல ஆகுதி வாங்கறதுக்காக மந்திரத்தை சொல்லி அழைக்கிறா. இந்த மந்திரத்தை சொல்லி தேவால அழைக்கிறவனுக்கு, அந்த ரித்விக்கு ஹோதான்னு பேரு. அவன் ருக்வேத மந்திரங்களை நிறைய தாராளமா சொல்லுவன். அவனுக்கு ஹோதான்னு பேரு. அந்த தேவா வந்தாயத்துனா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்பப்போ அந்தந்த ஒகேஷன்ல வேதத்துல கானம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுத்துவா. இப்படி கானம் பண்ற அந்த புரோகிதனுக்கு, ரித்விக்கு உத்காதான்னு பேரு. அந்த வேதத்துக்கு சாமவேதம்னு பேரு. இந்த உத்காதா சாமவேதத்துல எக்ஸ்பர்ட்டா இருப்பேன். சாமவேதம் சொல்றது ரொம்ப சிம்பிளா சொன்னா, ரிக்வேதத்துல இருக்கிற மந்திரங்களை இல்லாட்டா வேத மந்திரங்களை ரொம்ப கானாத்மகமா சொல்றது, மியூசிக்கலா சொல்றது. மியூசிக்கல் சொன்னா இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இருக்காது. அது ஹிந்துஸ்தான் மியூசிக் மாதிரியோ கர்நாடிக் மியூசிக் மாதிரியோ இருக்காது. ஆனா மியூசிக்கலா தான் இருக்கும். அது மியூசிக்கலா சொல்லுவா, ரொம்ப அழகா சொல்லுவா.
இது சாமவேதம். இந்த சாமவேதத்தை தெரிஞ்சவனுக்கு உத்காதான்னு பேரு. அது மாதிரி முன்னால இந்த தேவால ஆஹ்வானம் பண்றவனுக்கு, கூப்பிடுறவனுக்கு, ரிக்வேதம் தெரிஞ்சவனுக்கு ஹோதான்னு பேரு. அதுக்கப்புறம் யாகத்துல எல்லாமே அழகா நடத்தி வைக்கப்பட்டவன். யாகம் எப்படி பண்ணணும், எப்படி நடக்கணும், நல்லா மேனேஜ் பண்ணப்பட்டவன். அவன் தான் சூப்பரண்ட் மாதிரி, சூப்பரிண்டென்டென்ட் மாதிரி யாகத்தை நடத்தி வைக்க கூடினவன். அவன் யஜுர்வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டவன். அவனுக்கு அத்வரியூன்னு பேரு. அத்வரியு யாகத்தை நடத்தி வைக்க கூடினவன். இந்த யாகங்கள் எப்படி பண்ணணுங்கிறது வேதங்கள்ல சொல்லிருக்கு. வேதங்களை வச்சுட்டு எழுதின கல்பசூத்திரங்கள்லயும் சொல்லிருக்கு. ஸ்ரௌத சூத்திரங்கள்ல யாகங்கள்ல எப்படி பண்ணணும் அடிஸ்தானமா பேசிக்கா பிராமணங்கள்ல வேதங்கள்லயே பிராமணங்கிற பார்ட்ல சொல்லிருக்கு. அது மாதிரி ஸ்ரௌத சூத்திரங்கள்லயும் சொல்லிருக்கு. ஆனா இது ஏராளமா சொல்லி இருக்கிறது யஜுர்வேத பிராமணங்கள்ல, யஜுர்வேதத்துல. அதனால யாகத்தை அழகா நடத்தி வைக்கணுமானா யஜுர்வேதத்தை அழகா தெரியணும். இந்த யஜுர்வேதத்தை தெரிஞ்சுண்டு யாகத்தை நடத்தி வைக்க கூடனா அந்த புரோகிதனுக்கு, ரித்விக்கு அத்வரியூன்னு பேரு. அதனாலேயே இந்த யஜுர்வேதத்துக்கு அத்வரியு வேதம்னு பேரு. இதுக்கப்புறம் இந்த யாகம் சரியா நடக்கிறதா, அதுல ஏதாவது தப்புகள் வந்து போச்சா, அதுல ஏதாவது ஆர்டர், சீக்வன்ஸ் ஆர்டர் எல்லாம் தப்பி போச்சா, கரெக்டா நடக்கிறதான்னு எப்பவுமே பார்த்துட்டு இருக்கப்பட்ட ஒருத்தன் இருப்பேன். ஓவர் வியூ பண்ணிட்டு அவனுக்கு பிரம்மான்னு பேரு. அவன் அதர்வ வேதஜனா இருப்பான். அதர்வ வேதத்தை தெரிஞ்சுட்டு இருப்பான். அதர்வ வேதத்துல எப்படி அக்னி உண்டாகணும், அக்னி உண்டாடுறது, எப்படி அக்னியை உண்டாக்கணும், எப்படி அக்னியை பரிச்சரணம் பண்ணணும், அக்னியில காரியங்கள் கர்மாக்கள் எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் நிறைய சொல்லிருக்கு. அது அதனால அக்னி காரியத்தை நிறைய சொன்னதுனாலேயே அதுக்கு அதர்வ வேதம். இன்னும் அதுல நிறைய லௌகிகங்களான காரியங்கள் சொல்லிருக்குன்னு சொல்றா இருக்கு. ஆனா இங்க இப்ப நம்ம பார்க்குற திருஷ்டியில அதுல அக்னி காரியங்கள் சொல்லிருக்கு. அதனால அவனுக்கு எல்லா வேதமுமே தெரியும். அவன் யாகம் எப்படி நடத்தணும்னு தெரியும். அப்பப்போ ஏதாவது குறைகள் வந்தா அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணணும்னு அவன் நிர்தேசம் பண்ணுவான். அப்படி 4 புரோகிதால், 4 ரித்விக்குகள், 4 வேதங்கள் அப்படின்னு ருக்வேதத்திலேயே இருக்கு, அங்கேருந்தே இருக்கு. அப்ப யாகத்துக்காகவே வேதங்கள் புறப்பட்டது. வேதாகி யஜ்ஞார்த்தம் அபிப்பிரவருத்தாக அப்படின்னு இப்படி இருக்கிற வேதங்களை அநாதி காலத்திலிருந்து பிராமணால் காப்பாத்தின்னு இருக்கா. அதனாலதான் பிராமணாளுக்கு கொஞ்சம் வசதியா இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கா தர்மசாஸ்திரங்கள்ல. அப்ப இப்போ நம்ம வேதத்தை 2 விதமா பார்த்தோம். ஒண்ணு ஆத்ம வித்தியை சொல்லக்கூடது, ஆத்ம வித்யை, வேதோ பிரம்மாத்மா விஜானம் சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த ஆத்ம வித்தியை சொல்லக்கூட டெக்ஸ்டுகள்னு சொன்னோம். ஒரு 2 விதமா சொன்னோம். இந்த டெக்ஸ்டுகளை எதுக்கு யூஸ் பண்றா, யாகம் பண்றதுக்காக. அப்ப யாகம் பண்றதுக்காக வேதங்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த டெக்ஸ்ட சும்மா சொல்லிட்டு இருந்தா வேதமாச்சா? இந்த டெக்ஸ்ட்ல சொல்லி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா, ஆத்ம வித்தியை தெரிஞ்சுக்கிட்டா வேதமாச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. தெரியனா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடக்கணும். இந்த குரல்ல இவர் சொல்றாரு வள்ளுவர், கற்றபின் நிற்க அதற்கத்தக. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா நமக்கு இந்த விஷயம் தெரியும்னு நம்மளா சொல்லணும், சொல்ல வேண்டி வரக்கூடாது. நம்ம நடந்துக்கிறதுல இருந்து அது தெரியணும். இது மாதிரி இந்த பிரம்மாத்ம விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற வஸ்து ஒன்னே. அது சாந்தி, அது சமாதானம், அது ஆனந்தம், அது சர்வவியாப்தமான சர்வவியாபியான சத்தியமான பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் நடந்துகிறது, அது தெரிஞ்சுக்கிட்டவன் நடந்துக்கிற மாதிரி நடக்கணும். இது நடக்கிறதுக்கு சிலப்போ கஷ்டமா தான் இருக்கு. இந்த தெரிஞ்சுகள் சொல்றது, தெரிஞ்சது சொன்னது எப்பவுமே அப்படி உள்ள நிற்காது. நடுவில் நழுவி போயிடும். நம்மளெல்லாம் எப்பவுமே நான்
வந்துவிடும். உள்ள இருக்கிற சின்ன நான் எழுதிருந்து வரும், என்னோடது, எனக்கு சௌக்கியமா இருக்கணும், எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறானே இவன் வேற, இவனே என்ன துரோகிக்கிறான் அப்படின்னு நமக்கு வந்துவிடும். நடுவில் இந்த புத்தி வந்துவிடும். அதனால இது அழுத்தம் திருத்தமா உள்ள நிக்கிறதுக்கு என்ன பண்ண கேட்டா ஒரு நடைமுறையே சொல்லி வச்சிருக்கா. ஆச்சாரம் இப்படி இப்படி நடந்துக்கணும் சொல்லி வச்சிருக்கா. இது அப்படி அந்த நடைமுறையில இருக்கவும் வேணும், தெரிஞ்சுக்கவும் வேணும், டெக்ஸ்ட காப்பாற்றவும் வேணும். இது மூணும் வேணும். வந்து எல்லாரையும் எல்லாத்திலையும் பகவானை பார்க்கிற ஒரு தன்மை இருக்கணும். இந்த ரிஷிகள் சொன்ன டெக்ஸ்டுகள் எல்லாம் நம்ம தெரியணும், அதை பைஹாட்டா வச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவளெல்லாம் போன வழியில அவ சொல்லிக் கொடுத்த ஒரு நடைமுறை இருக்கே, அதுல இருந்துகிட்டும் இருக்கணும். இது மூணும் இருந்தா தான், இது மூணும் இருக்கிறவாள வைதிகால்னு சொல்லுவாள். இப்படிதான் நிறைய இருந்திருக்கு பாரதத்துல. இதுல நடுவில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ரத்த ஜாஸ்தி வந்ததுனால டெக்ஸ்ட அழகா வச்சுட்டு காப்பாத்துறது, பைஹாட்டா படிக்கிறது, அதுல ஸ்ரத்தை இருக்கிறவா அப்படி கொஞ்சம் பேர் வேதாத்தியனம் பண்ணி சூராத்தியாயிகளா டெக்ஸ்ட அழகா வச்சுக்கிட்டு மறக்காதைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறவா அவா வைதிகா. சிலவா இதோட பிராதானியம் நடைமுறைக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆச்சார பிரபவோ தர்மஹா ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக. இந்த நடைமுறை தான் பெரியவா அப்படி நடந்தாலும் அப்படியே நான் நடந்துக்கணும், அது அழகான வழின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே அச்சஞ்சலமா அன்சுரவிங்கா இருந்து இருக்கிறது தான், அதுதான் வைதிகனோடு லட்சணம். அப்படி இருக்கிறவா ஆச்சாரத்தை காப்பாத்துறது தான் வைதிக மார்க்கம் அப்படின்னு நிச்சயப்பட்டான். சிலவா இன்னும் அதுல வேதாந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், அதுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அனுபவிச்சு பிரம்மாத்ம ஞானத்தை தெரிஞ்சா போறேன்னு டெக்ஸ்ட் இல்லாட்டாலும் வேண்டாம்னு வச்சுட்டு இருக்கா. இதுல எல்லாமே சரிதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருங்கள ஸ்ரத்த ஜாஸ்தி வந்ததே ஒழிய எல்லாமே சரி. ஆனா டெக்ஸ்ட காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப பிரபலமா வந்தது பாரதத்துல. அப்படி வந்ததுல நம்ம முன்னால சொன்னா 4 பகுத்திருக்கா வேதங்கள் நிறைய இருந்தது. சொல்லி நிறைய பிரான்ச் இருந்தது. இந்த ஒவ்வொரு 4 வேதத்துக்கும் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்னு 4 வேதத்துக்கு நிறைய பிரான்ச் இருந்தது. அதுல ஒரு காலத்துல ரிக்வேதம் தான் ஓங்கி நின்று இருக்கு. அதுக்கப்புறம் யஜுர்வேதம் ரொம்ப ஓங்கி நின்று இருக்கு ஒரு காலத்துல. அந்த யஜுர்வேதத்தை காப்பாற்றுவா நிறைய பேர் இருந்தா, நிறைய பேருக்கு அதுல ஸ்ரத்த வந்தது. இந்த யஜுர்வேதிகள் தான் நிறைய பாரதத்துல எப்பவும் இருக்கா. ரிக்வேதிகள் அவ்வளவு இல்லை, அது மாதிரி சாமவேதிகளும் குறைச்சலா தான் இருக்கா. அதர்வ வேதிகள் இல்லவே இல்லைங்கிற மாதிரி அந்த டெக்ஸ்ட காப்பாத்தின்னு வர ஒரு ட்ரெடிஷன் முன்னு போயிடுது. இப்போ ரிவைவ் பண்ணி இருக்கு. மகாபிரியவா வேத ரட்சணத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு ரிவைவ் பண்ணி இருக்க வேதங்களை. அப்போ எதுக்கு சொல்லிட்டு வந்தேன்னா சில சாகைகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ரிக்வேதத்துல ஒரே ஒரு சாகை தான் கிடைக்கிறது. யஜுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதம்னு அதுல பிரபலமான ஒரு சாகை கிடைக்கிறது. சுக்ல யஜுர்வேதம் இருக்கு. சுக்லம்னு கிருஷ்ணம்னு 2 பிரிவு யஜுர்வேதத்துக்கு. அதுல கொஞ்சம் சாக்குகள் நமக்கு கிடைச்ச இன்னைக்கும் சொல்றவா இருக்கா. சாமவேதத்துல எல்லாம் சாக்குகள் குறைச்சலா தான் இருக்கு, 1-2 சாக்குகள், பாக்கி எல்லாம் தெரியாது. அதை காப்பாத்துறவா இல்லை, அவ்வளவுதான். அப்ப இப்படி வேதத்தை காப்பாத்துறவாள வைதிகான்னு சொல்லுவா. வைதிகமான நடைமுறைய நடந்துக்கிறவாள வைதிகால்னு சொல்லுவா. விஷயத்தை தெரிஞ்சுக்கின்றவா வேதாந்தத்தை, பிரம்ம வித்ய, ஆத்ம வித்ய, பிரம்மாத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கின்றவாள வைதிகால்னு சொல்லுவா. எப்படி இந்த வைதிகால் நம்ம சொல்லிட்டு வந்தது அநாதி காலத்துல, பழைய காலத்துல எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தோம். நடுவில் இந்த டெக்ஸ்ட்ல ஸ்ரத்த வந்ததுன்னு சொன்னோம். அது எப்படி அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கிற ஒரு 200-300 வருஷங்களை பார்க்கிறது, பின்னால் திரும்பி பார்க்கிறோம், அது எப்படி எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லணும். அப்ப எப்படி பாரதத்துல வேதத்தை ரட்சணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லணும். அதை சொல்லி அதுக்கப்புறம் இங்க எப்படி தமிழ்நாடு கேரளாவில எல்லாம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி நெச்சூரில் இருக்கிற வைதிக பாரம்பரியத்தை சொல்லணும். நம்ம அடுத்த இதுல நமக்கு அதை பார்ப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நம பிருத்திவ்யை நம ஓஷதீभ्यः
नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि।